தம் மக்களை அமைதியில் சந்திக்கவும் அவர்களுக்கு நிலைவாழ்வை வழங்கவும் ஆண்டவர் இதோ மாட்சியுடன் கீழே இறங்கி வருவார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி கூறுவோம். நாளில் நடைபெறுந்த எல்லா செயல்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே உடனிருந்து வழிநடத்தியதற்காக நன்றி கூறுவோம். இது இரவிலே இறைவனுடைய அருட்துணை நம்மோடு கூட இருக்கும்படியாகவும் வல்லமையால் நாம் காக்கப்படும்படியாகவும் நாம் வேண்டுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். சேவியர் தெரசமாள் ஒப்புக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, கிறிஸ்துவுக்குள் மரித்த அம்மா மரிய செல்வம் சபரிமுத்தவர்களுடைய ஆன்மாக்கள் இல்லத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நேயாத ஆன்மாக்கள் இல்லத்து இழைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். சேவியர் மிக்கேலம்மாள் ஒப்புக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, கிறிஸ்துவுக்குள் மரித்த அம்மா மரிய செல்வம் சபரிமுத்தவர்களுடைய ஆன்மாக்கள் இல்லத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். வர்க்கீஸ் அந்தோணி மேகலா குடும்பத்தினர் ஒப்புக்கூடிய நன்றி திருப்பலி, இறைவன் காத்து வந்த அனைத்து நன்மையான காரியங்களுக்கு நன்றியாகவும் உடல் சுகத்திற்காகவும் தொழில் ஆசிர்வதிக்கப்படும்படியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் மகன் விபின் ஆண்டோ 5வது பிறந்த நாளை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும் உடல் சுகத்திற்காகவும் நன்கு படிக்கவும் கடவுளின் பிள்ளைகளாய் வளரும்படியாகவும் மகள் விபிஷா உடல் சுகத்திற்காகவும் கடவுளின் பிள்ளையாய் வளரும்படியாகவும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பலியிலே வேண்டுகிறார்கள். அந்தோணியம்மாள் ஒப்புக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த கணவர் மரிய ஆரோக்கியம் அவருடைய ஆன்மா இருநித்தி இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் மரித்த ஜெயராஜா சூசை அந்தோணி குருஸ் மரியம்மாள் ஏசு மிக்கேல் வியாபாரி கித்தேரியான் அமல்ராஜ் செபஸ்தியம்மாள் வியாகம்மாள் பர்னாந்து மிக்கேல் வியாகந்தோணியாள் பர்த்தலோமை அந்தோணி ஜெகன் அந்தோணி சௌரிமுத்து அல்போன்ஸ் டெய்லர் சிபிக்குமார் அவருடைய ஆன்மாக்கள் நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் மேலும் பிச்சை மிக்கேல் ரோசம்மாள் மற்றும் யார் நேயாத ஆன்மாக்கள் உத்திரி ஸ்தலத்திற்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். மணி லூர்து ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா சூசை முத்து அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மரித்த சூசை தாஸ்மரி சேவியர் அந்தோணி சவரியம்மாள் குருஸ் அந்தோணி ராசி லூர்து சிவஸ்தியம்மாள் மரிய அலங்காரம் பிச்சை என மரியாள் இவருடைய ஆன்மாக்கள் இறைவன் நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் யார் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். வர்க்கீஸ் அந்தோணி ஒப்புக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா ஏசம்மாளுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணி ஞானப்பிரகாசம் அந்தோணி அம்மாள் மிக்கேல் அந்தோணி பர்னாந்து அந்தோணி மரிய அல்போன்ஸ் ஆசிர்வாதம் குழந்தையம்மாள் ஐனேசு நீக்கிலா திம்மேசு அவருடைய ஆன்மாக்கள் நித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகும் குடும்பத்தில் மரித்த சகல ஆன்மாக்களுடைய இழைப்பாற்றிக்காகவும் யார் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் ஆசில்லா குழந்தைகளுக்காகவும் வேண்டுவோம். மிக்கேலம்மாள் ஒப்புக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த கணவர் ஆரோக்கியம் அவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் அருட்தந்தையர்கள் ஜோசப் அன்னோர் பெர்க்மான்ஸ் அவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மேலும் குடும்பத்தில் மரித்த லாசர் மிக்கேல் அந்தோணி சௌரியம்மாள் ராஜன் டெய்சி மிக்கேல் மாதம்மாள் மிக்கேல் ஞானப்பிரகாசம் அந்தோணியம்மாள் இம்மானுவேல் மத்தேயு சார்லஸ் மற்றும் யாரும் நேயாத ஆன்மாக்கள் நிறுத்தி இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் ஆசில்லா குழந்தைகளுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். பூக்கடி சாமி விலாஸ் ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் பூ வியாபாரம் மேன்மேலும் சிறந்து விளங்கும்படியாகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும் நம் கடைக்கு வரும் வாடிக்கையாளர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் தூய் மிக்கேல் எழுதுவர் வழியாகவும் அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். கோட்டார் மிக்கேல் மரிசீலி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து வழி நடத்தும்படியாகவும் குடும்பத்தில் சமாதானம் இறையாசி இருக்கும்படியாகவும் வேளாண்மை நல்ல பலன் தரும்படியாகவும் நல்ல மழை பெய்யும்படியாகவும் தன் மகன் மகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பேரக்குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் தூய மிக்கேல் எழுதுவர் வழியாகவும் கோடி அற்புதக்கூடிய அந்தோணியார் வழியாகவும் நாம் வேண்டுவோம்.
அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துகளிலிருந்து உமது அருள்காவலால் பாதுகாக்க பெற்று நீர் தரும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை வார்த்தைகள் 17 24 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை வார்த்தைகள் 17 24 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிக்க தோட்டமாக மாறும் அஞ்சோ. வளமிகு நிலம் காடாக ஆகிவிடும் அஞ்சோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலிருந்தும் மை இருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் மகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுடையை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கால்கள் நடந்திடுமே.
வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியானது நான் பலமுறை தியானித்திருக்கக்கூடிய பகுதியினுடைய ஒரு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுகிற நிகழ்ச்சியை வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறது மாதிரியே நீங்களும் ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம் அதே மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அவங்க ஜெபம் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஜெபம் பண்ண கிடைக்குமா? நீங்கள் உங்களை மாதிரி வேறு மாதிரி ஜெபம் பண்ண கிடைக்குமா? எப்படி எப்படி ஜெபம் பண்ண கிடைக்கும்? நம்பிக்கையோட, அதெல்லாம் அடுத்த கட்டம். சரிதானா? நல்லது தான். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டைலில் ஜெபம் பண்ணுவீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டைலில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கேள்வியே மாற்றி மாற்றி கேட்ட உடனே கொஞ்சம் பயமும் யோசனையும் வருது. அப்படிதானா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க, ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க. சரிதானா? எப்படிக்கா உங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
அந்தோணியார்ட்ட ஒப்பு கொடுத்தேன். வெள்ளி மாதத்தினுடைய முதல் வெள்ளியில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் போது இதை வேண்டுதலாக வச்சு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணதுனால எனக்கு ஆசீர்வாதமாக எல்லாமே நல்ல காரியமாக அமைஞ்சுது. அதே மாதிரி இந்த வீடும் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு யோசனை வருது, அவங்கள மாதிரியே நம்மளும் ஜெபம் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு வாரீங்க. கிடைக்குமா கிடைக்காதா? அவங்கள மாதிரி கிடைக்குமா? எடே நீங்கள் தான் கிடைக்குன்னு விறுவிறுன்னு சொல்லுதேடா. அதை பின்னாடி இருக்க ஆளுக்கெல்லாம் யோசனையில் உட்காந்துருக்கலாம். நீங்கள் நம்ம வீட்டை கட்டின மாதிரியே பேசுதேடா. கிடைக்குமா கிடைக்காதா? பெரிய ஆளுக்க சொல்லுங்கள். நீங்கள் பெரிய ஆட்கள் ஆகிட்டேடா அதுக்குள்ளே. ரைட்டு. அன்பார்ந்தவர்களே, ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறின மாதிரியே இன்னொருத்தர் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா முடியாதா? ஒருத்தர் படித்தது மாதிரியே இன்னொருத்தர் படித்து வாழ்க்கையில் வேலை வாங்க முடியுமா முடியாதா? அவ்வளோதான் மேட்ரு. சரிதானா? அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு பையனை பார்க்குறேன். நான் அவனை சின்ன பையன்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆள் இப்போ நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். சம்பளம் மாதம் 1 லட்ச ரூபா வாங்குகிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் கேட்குறேன், டேய் உன் கூட படித்தவங்களாம் இன்னும் ஊரை சுற்றி தலைதான், வேலைக்கு போகலை, சும்மா அப்படியே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்காங்க, கொண்டாடுதாங்க, போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக வேலைக்கு போயிட்ட? உன் வயசு என்ன? ஆனால் அவங்களுடைய நிலைமையை பாரு. உனக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் சும்மா இன்னும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கானு, நீ மட்டும் எப்படி வேலைக்கு போன அப்படின்னு கேட்டேன். இப்போ அவன் சொன்னான், ஃபாதர் இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. எங்கள் மாமா ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் சொன்னார், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ மட்டும் செஞ்சால் போதும்னார். நான் என்ன செய்கிறேனோ அதை மட்டும் நீ செய். இதை படிக்க சொல்லுவார், படிப்பேன். இந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போக சொல்லுவார், போவேன். இதை அட்டன் பண்ண சொல்லுவார், போவேன். இதை மாதிரி செய் அப்படி சொல்லுவார். இப்போ அவரை போலவே அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே நான் செஞ்சுட்டு வந்தேன். ஒருவேளை எனக்கு அவருடைய சொந்த கம்பெனியில் அல்லது அவருக்கு தெரிஞ்ச கம்பெனியில் வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும், நான் படிச்சிருக்கக்கூடிய படிப்புக்கு எங்கள் மாமா காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கு நிச்சயமாக எனக்கு அவரை போல் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் காட்டிய பாதையில் அப்படியே போய்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கு எப்படி ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அதை நான் ஒருத்தரை பற்றி இப்படி கேள்விப்பட்டேன், அவர் ஒரு சின்ன தொழில் இப்படி தான் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி கதையாக நிறைய நிகழ்வுகளை சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதையெல்லாம் பார்க்குற போது ஒருத்தரை போல செய்து அவரை போல வாழ்ந்து அவர் செய்திருக்கக்கூடிய காரியங்களை நாமும் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு வேற சாட்சியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். டே அப்பா சொல்கிறத கேளு, அம்மா சொல்கிறத கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிட்டே வா அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை எங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணாரோ, எங்கள் அப்பா என்ன படிக்க சொன்னாரோ, அவர் என்ன விரும்பினாரோ, அல்லது நான் என்ன விரும்புகிறேனோ அதை சொன்னேனோ, அதற்கேற்றாப்புல அவங்க வழிகாட்டி விட்டதுனால என் வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ஏராளமான பேர் உண்டு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை போல செய்து ஒரு காரியத்தில் வெற்றியடைய முடியும் என்று சொன்னால், ஒருத்தரை போல ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும். ஒருவரை போல ஜெபம் செய்து நாம் சாட்சியாக வாழ முடியும். ஒருவரை போல ஜெபம் செய்து நாம் ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணத்தில் உயர்ந்து கொண்டே போக முடியும். அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் நிறைய நேரம் ஜெபம் பண்ணும்போது அந்தோணியாரை குறித்து தியானிக்கிறோம். அந்தோணியாரை போல நாம் ஜெபம் செய்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு குழந்தையாக உங்களுடைய கரங்களில் வருவார் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பி ஜெபம் பண்ணால் நடக்குமா நடக்காதா? நடக்கும்.
நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒன்றை போல செய்தல் என்பது வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். அப்படி என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு வரம் கேட்டு வருகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு துணை கேட்டு வருகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் கேட்டு வருகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் அதிசயம் கேட்டு வருகிறீர்கள். யார் செய்ததை போல நான் செய்தால் எனக்கு நடக்குமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதுபோல நடக்கும் என்பதற்கு விவிலியத்தினுடைய நிறைய உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்வையற்ற 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறார்கள். இது யார் சொன்னது? பர்த்திமேயு என்கிற பார்வையற்ற ஒருவர் சொன்னது. உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கலாம். அவன் வழியோரமாக உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இயேசு தான் போய்கிட்டு இருக்கிறாருன்னு அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு அவனே சத்தம் போடுறான், தாவீது மகனே இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்றான். இப்போ இவங்க கட்டாயமாக இந்த 2 பேரும் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அந்த பர்த்திமேயு என்கிற பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். எப்ப சுகம் கொடுத்தார்? இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் போட்ட உடனே அந்த குரல், அந்த வேண்டுதல், அந்த ஜெபம் அவன் சொன்னது போல நாமும் சொன்னோம்னா நமக்கு கிடைக்கும்னு இவங்க நம்பியிருக்கணும். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் இந்த அதிசயம் நடக்கிறது. நம்ம கோயிலுக்கு வந்த உடனே ஜெபம் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், எல்லாரும் இயேசுவே நன்றின்னு சொல்லுங்கள், இயேசுவே உங்களுக்கு புகழ்ன்னு சொல்லுங்கள், நன்றி இயேசுவே நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறோம். எதுக்காக? யாரை போலாவது நாம் ஜெபித்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நாம் என்ன விரும்புகிறோமோ அது ஒருவேளை நமக்கு சாத்தியமாகிவிடும். அதுதான் நடக்கிறது. பர்த்திமேயு சத்தம் போட்டு கொண்டே இருந்தான், எல்லாரும் அதட்டினார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 2 பேரும் இயேசு பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க. எங்க வரைக்கும்? இயேசு வீடு போய் சேர்ந்த பிறகும் கூட அவர்கள் சத்தம் நிக்கல. அங்க போன இடத்தில் நடக்கக்கூடிய அதிசயம் என்ன? நான் பார்க்கிறோம், நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தார்கள். வேற ஒண்ணுமே இல்லை. கத்திக்கொண்டு போனார்கள் என்பது ஜெபித்து கொண்டே போனார்கள், கேட்டுக்கொண்டே போனார்கள். விவிலியத்தில் நிறைய பேர் அப்படி நடந்திருக்கிறது. இந்த கனானிய பெண்ணை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவள் கத்திக்கொண்டே போனாள், சத்தம் போட்டுக்கொண்டே போனாள். இறுதியில் நடந்தது அதே போலதான். தாவீதின் மகனே என்று பர்த்திமேயு சத்தம் போட்டு கொண்டு போனது போலவே இந்த 2 பேரும் சத்தம் போட்டு கொண்டு போனார்கள். அவனைப் போல நாமும் சொன்னால், அவனைப் போல நாம் ஜெபித்தால் நமக்கும் நடக்கும் என்று நம்பினார்கள். நடந்தது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, விவிலியத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே இஸ்ராயல் மக்கள் எப்படி செங்கடலை கடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தவர்களே, பாருங்க, இஸ்ராயல் மக்கள் எப்படி செங்கடலை கடந்தார்கள். 14வது அதிகாரம் 15வது வசனத்தை 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிற வசனம் என்ன? ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ராயல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து போவார்கள். இது யாருடைய காலத்தில் நடந்தது? மோசேயினுடைய தலைமையில் அவருடைய காலத்தில் நடந்திருக்கக்கூடிய அற்புதமாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு நீங்க விவிலியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசேக்கு பிறகு யார் தலைமையை பொறுப்பெடுக்கிறான்? யார் எடுக்கிறான்? யோசுவா, இல்லையா? மோசேயோடு கூட இருந்த யோசுவா பொறுப்பெடுக்கிறார். அப்ப நம்ம நினைச்சு பாருங்க, மோசேக்கு என்ன ஆற்றல் அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ அதே போல வல்லமையும் ஆற்றலையும் யாருக்கு கொடுத்தாரு? யோசுவாவுக்கு கொடுத்தார். நீ நினைச்சு பாருங்க அன்பார்ந்தவர்களே, மோசே
எப்படி ஆண்டவரிடத்தில் சொல்லி மந்தாடி செங்கடலை பிரித்தாரோ அதே போல ஒரு அற்புதம் யோசுவாவினுடைய காலத்தில் நடக்கிறது. யோசுவா என்ன செய்கிறார்? யோர்தான் நதியை இரண்டாக பிரிக்கிறார். அங்கே செங்கடலை மோசே பிரித்தார், இங்கே யோர்தான் நதியை இங்கே யோசுவா பிரிக்கிறார். யோசுவா புத்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 12-13வது வசனம், அதன் பிறகு 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 3வது அதிகாரம் 12-13 வாசிங்க. இப்போது இஸ்ரேலின் 12 குலங்களிலிருந்தும் 12 குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உலகனத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக இருக்கும். இது எங்க நடந்தது? செங்கடலில் நடந்தது. 2 பக்கமும் தண்ணி அப்படி குவியலா நினைச்சா இல்லையா? மக்கள் உலர்ந்த தரையில் நடந்து போனார்களா இல்லையா? அதே போல 15வது வசனத்தை வாசிங்க. உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடி யோர்தான் நீரின் விளிம்பில் பட்டவுடன் மேற்பகுதியில் ஓடி வந்த நீர் யோர்தான் நீர் வெகுதளவில் நிறைந்தது. இங்கே பாருங்க, அதே வசனத்தை 17வது வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்க. யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ராயல் மக்களும் வறண்ட தரை வழியே நடந்தனர். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க நினைச்சு பாருங்க, ரொம்ப பெரிய அற்புதம். மோசே செய்தது போலவே யோசுவாவும் செய்தார். பெரிய அற்புதம். அப்ப நீங்க ஜெபிக்கிறது மாதிரியே, இப்ப அம்மா எப்படி ஜெபிக்கிறாங்களோ, அப்பா எப்படி ஜெபிக்கிறாங்களோ, அது போலவே பிள்ளையும் ஜெபிச்சா நடக்கும். நடக்குமா நடக்காதா? அம்மா ஜெயிக்கணும், ஜெபிச்சா நடக்கும். அப்பா ஜெபிச்சா நடக்கும். அப்பா ஜெபிக்காத ஆளா இருந்தா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அம்மா ஜெபிக்காத ஆளா, வந்த உடனே தூங்குற ஆளா, கொட்டாய் விடுற ஆளா, எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேற என்னத்தையாவது கவனிச்சுக்கிட்டு இருப்போம், கேட்டுக்கிட்டு இருப்போம் நினைக்கிற ஆளா இருந்தா என்ன நடக்கும்? என் அன்பு பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்கள், ஒருவர் ஜெபிக்கிறவராக இருந்தால் அவரை போலவே பார்த்து நடக்கும். இங்கே மோசே ஜெபித்தார், ஆண்டவருக்கு வழி நடந்தார். அதை போலவே யோசுவா செய்தார், நடந்தது. அதே போல விவிலியத்தில் இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசராகமம் 2வது புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசராகமம் 2வது புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது வசனத்தை வாசிங்க. அரசராகமம் 2வது புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தார்கள். யாரெல்லாம்? எலியாவும் எலிசாவும். எலியாவும் எலிசாவும் நடந்து சென்றார்கள். எலியா இறைவாக்கினர். அடுத்த நிலையில் யாரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க சொல்கிறார்? எலிசாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். அப்ப இப்போ எலியா விண்டீர்ப்படைய வேண்டிய காலம் வருகிறது. அப்ப நான் போறேன், எல்லாரும் இங்க நின்னுக்கங்க, கரையில நின்னுக்கங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ எங்க போனாலும் உண்மை பின்பற்றிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றார். கூட வந்த 50 பேரும் கரையில நின்றுட்டாங்க. இறைவாக்கினர்கள் 50 பேர் கரையில நின்றுட்டாங்க. ஆனா யாரு கூட போறா? எலிசா இறைவாக்கினர் கூட போறார். கூட போகும்போது எலியா இறைவாக்கினர் தன்னுடைய தோளில் கிடந்த போர்வை எடுத்து யோர்தான் நதியை அரிக்க, அது தண்ணி 2ஆ பிரிஞ்சு போகணும், தலையில் நடந்து போறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி போன பிறகு கொஞ்ச நேரத்தில் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எலிசா அழுவார். ஐயோ அப்பா, என் தகப்பனே இப்படி போறியே அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது தான் சொல்லி கேட்கும்போது அவர் போர்வையினுடைய ஒரு துண்டு அவர் மேலே விழுது. அதை பிடிச்சுக்கிட்டு திரும்பி இவர் வாரார். வரும்போது நடக்கக்கூடியது என்ன? அன்பார்ந்தவர்களை 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீர் அடித்தார். அப்படி அடித்தவுடன்
தண்ணீர் ரெண்டாக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நடக்கக்கூடிய அதிசயம் அதுதான். எலியா எலிசாவை அழைத்தார். எலியாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, எலியாவுக்கு என்ன அற்புதம் நடந்ததோ அதே போல அற்புதம் யாருக்கு நடந்தது? எலிசாவுக்கும் நடந்தது. அப்படி என்று சொன்னால், ஒருவர் நடப்பது போலவே, ஒருவர் ஜெபிப்பது போலவே, ஒருவர் வாழ்வது போலவே, ஒருவர் கடவுளுக்கு பயந்திருப்பது போலவே இன்னொருவர் வாழ்ந்தார், ஜெபித்தார், நடந்தார் என்று சொன்னால் அதிசயம் நடக்கும். அதிசயம் நடக்கும். இயேசுவே தாவீதின் மகனே என்று பர்த்திமேயு கத்தியது போலவே பார்வையற்ற 2 பேர் கத்தினார்கள். நடந்தது, அற்புதம் நடந்தது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் தருகிற பாடம் அதுதான். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதுபோல் உங்கள் பிள்ளையும் ஜெபிக்கும். நீங்கள் எப்படி கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்கிறீங்களோ அதுபோல் உங்கள் பிள்ளைகள் வாழும். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதுபோலவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் அமையும். அப்படி அமைவதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். பல நேரங்களில் பாருங்கள், அப்பா ஜெபிப்பாங்க, அம்மா ஜெபிப்பாங்க, பிள்ளைங்க அதை ஏறெடுத்தும் பார்க்காதவங்களாக இருப்பாங்க. அதனால் அப்பாவும் அம்மாவும் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், தேடாதவர்களாக இருந்ததனால் அப்படி நடக்கிறது. ஆனால் இந்த பார்வையற்ற 2 பேர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான். தாவீதின் மகனே என்று எங்கோ ஒருவர் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே இவர்களும் ஜெபித்தார்கள், நடந்தது. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். ஆண்டவரே, இந்த இனிமையான மாலை பொழுதிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நான் செபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சாத்தியமில்லாமல் இருக்கிறது, எனக்கு நடக்காமல் இருக்கிறது. ஆனால் என் அருகில் இருக்கிற ஒருவர் செபிக்கிறார், அவருக்கு அதிசயம் நடக்கிறது. அது எப்படி என்று கேட்டு தெரிவதில் யோசனை வேண்டாம். அப்படி கேட்டு தெரிவதிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக அப்படி கேட்டு தெரிகிற போது ஆண்டவரே சொல்கிறார், இயேசுவே, யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீடர்கள் கேட்டார்கள். அப்படி ஜெபித்த போது அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல செய்தல், அதுபோல வேண்டுதல், அதுபோல வாழ்தல் என்பது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியது தான். எத்தனையோ கதை மாந்தர்கள் விவிலியத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தாரும், வல்லமையோடு கூட என் பிள்ளைகளை வழிநடத்தும். தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும், இதை எங்களுக்கு செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயா, எங்களை ஆசீர்வதியும். என் குடும்பத்தில் இதை நீர் செய்ய முடியும், என் மகனுக்கு இதை நீர் செய்ய முடியும், என் மகளுக்கு இதை நீர் செய்திட முடியும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு நீர் தந்திட முடியும். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கபிரியேல் தூதர் மரியாளுக்கு வாழ்த்து சொன்னார். இந்த நாளிலும் கூட உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும், ஆசீர்வதியும், எல்லா பிள்ளைகளையும் வழிநடத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகிறோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர்வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தம்மை காத்திருத்திய வாழ்வழைப்பதாக.
கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா
கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப நாளாக இந்த நன்மை எடுக்கும்போது சொல்லணும்னு நினைக்கிறது சொல்லவே முடியலை. அதாவது நன்மை எடுக்க வரும்போது ஒரு சிலர் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அதாவது கையை கும்பிட்டு வரணும், கையை நீட்டி வாங்கணும். அதாவது நாக்கை நீட்டி வாங்கும்போது ஆமீன்னு சொல்லணும், கை நீட்டி வாங்கும்போது ஆமீன்னு சொல்லணும். நீங்கள் ஆண்டவரை உள்ளத்தில் பெறுறீங்க, அதற்கான மரியாதை செலுத்தணும். அதனால் கையை கும்பிடணும், வணக்கம் சொல்லி கை கும்பிட்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் ஆமீன்னு சொல்லணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆழமாக மனசில் பதிச்சிருக்கணும். அப்போ கையை எப்படி கும்பிட்டு வரணும்? சிலர் கையை எப்படி வச்சுருக்கிறாங்க, அதில் சிலர் இப்படி வச்சுருக்கிறாங்க. கையை நீங்கள் மரியாதையாக கையை எப்படி வச்சுருக்கோம், வணக்கம் செலுத்துறது அதுதான். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இப்போ பொம்பளையாளுக்கு ஒரு சிலர் அப்படி அங்கே பக்கம் போனால் கையில் ஜெவமாலையோடு வராங்க. ஜெவமாலைக்கு நன்மை கொடுக்கவா யாருக்கு கொடுக்கறது இல்லை, அப்படி நிற்கிறாங்க. ஜெவமாலையோடு நிற்கிறீங்க, அல்லது ஏதாவது கர்ச்சி போச்சுக்கிட்டு வரீங்க, எதையும் தூர போட முடியாமல் வாரீங்க. அந்த பிறகு முக்காடை பிடிக்கவா நன்மையை பிடிக்கவான்னு தெரியாமல் தடுமாறுறீங்க. இப்போ வலது கைட்டு வாங்கிக்கிட்டு அதில் உள்ளங்கையில் வைக்கவா விரலில் வைக்கவான்னு தெரில. ஒரு சிலர் இப்படியே நீட்டி நிற்கிறாங்க, ஒரு சிலர் உள்ளங்கையை நீட்டுறாங்க. உள்ளங்கையில் வைக்கணும், உள்ளங்கையில் வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிடணும். ரெண்டு கையும் நம்ம கை தான், சரிதானா? அதனால் இந்த கையில் வாங்கி அந்த கையில் வாங்கி சோத்தாங்கையில் வாங்கணும், இந்த கையில் வாங்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீ வாங்கி எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி நற்கரணையை உள்கொண்டுவீங்க? அதனால் இடது கையில் வாங்கி வலது கையில் எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அது அவமரியாதையாக தெரியுது நிறைய பேருக்கு, அதனால் அப்படி யோசிக்கிறீங்க, அதனால் அப்படி வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்குது, சரிதானா? அதை நான் ரொம்ப கம்பல் பண்ணலை. ஆனாலும் ஒரு நல்ல மரியாதையோடு நடந்து கொள்வது முக்கியமானது. அதே மாதிரி வரிசைக்கு வரும்போது இந்த முன்னாடி வரிசைக்கு வரீங்க, அப்புறம் சைடில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வரிசைக்கு தான் வரணும். அது மாதிரி சிஸ்டர் நன்மை கொடுக்க வராங்கன்னு சொன்னால் வரிசைக்கு தான் வரணும். அப்படியே வர்றது நீ வேண்டாம் வாயேன் அப்படின்னு நினைக்கப்படாது. அப்படி ஒரு சில பெரிய ஆட்கள் வீம்புக்குன்னு அப்படி உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் லைனுக்கு ஆண்டவரை வாங்க போகிறீங்க, இங்கே சிஸ்டரே வாங்க போகிறீங்க, இல்லை ஃபாதரே வாங்க போகிறீங்க, ஆண்டவர் உட்கொள்ள போகிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? முன்னாடி லைன் வரிசையாக வரணும். அது மாதிரி பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு லைன் அதுக்கப்புறம் பெஞ்சுக்கு போங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க வர்றதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால் எப்போதும் அதுக்கான மரியாதை செலுத்தணும். அது மாதிரி ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறவங்க ஆலயத்துக்கு உள்ளே தான் வாங்கணும். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் தேடி கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வயசானவங்க ஒரு சிலர் உட்கார்ந்தா உட்காரலாம். வாலிப பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு இப்போ தான் 5-6 வருஷம் ஆனவங்களும் அப்படி தான் நீங்கள் நிற்கிறீங்க. வரட்டும் கோடி வேணால் வரட்டும் மட்டும் நீங்கள் லைனுக்கு வாங்க. ஒரு தடவையாவது நற்கரணை நேராக நின்று ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போங்க, சரிதானா? அதனால் மரியாதையாக அன்போடு கூட நாம் இந்த வழிபாட்டில் பங்கெடுப்பது போல ஆண்டவருக்குரிய மரியாதையோடு அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழே சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழே சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழே சாற்றிடுவோம் வாருமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே, உயிரின் உயிரே உன்னை தேடினேன், நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலங்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். மாண்புயரியோ அருளான வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன்.
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக.